அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் பாருங்க, தமிழ் சிலபஸ் வைஸில் திருக்குறள் 6 to 12 வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ திருக்குறள் அதை வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், அது மட்டும் இல்லாமல் பழைய இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து கொடுத்துருங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே ஓர் உயிரெழுத்து எது? ஔ. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? ஞானப்பிரகாசம். திருக்குறளுக்கு 10 உரை எழுதியுள்ளார். அதில் சிறந்த உரை யாருடையது? 10 பேர் எழுதியிருப்பாங்க. அதில் சிறந்தது பண்ணுங்க பரிமேலழகர். லாஸ்ட்டாக அவர் தான் எழுதியிருப்பார். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் வரும்? கோடி என்பது எத்தனை இடங்களில் இடம்பெறுகிறதுனாக்க 7 இடத்தில். 70 கோடி என்ற சொல் திருக்குறளில் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளன? 1. தமிழகத்தில் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுவது எப்போது? திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுவது எப்பொழுது? தை 2ஆம் நாள். அதே திருவள்ளுவர் ஆண்டுனாக்க தை 1. ஆழும் வேழும் பள்ளுக்குருதி, நாளும் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 2 என்பது 4 என்பது நாலடியார், 2 என்பது திருக்குறள். 7 சீர்களால் அமைந்த வெண்பாக்களால் அமைந்தவை எது? 7 சீர்களால் வெண்பாக்களால் அமைந்தது எதுன்னு கேட்டால் திருக்குறள். திருக்குறள் எத்தனை அதிகாரப் பெயர்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளது? எத்தனை அதிகாரப் பெயர்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளது? 10. திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை? அறத்துப்பாக்களில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை அறத்துப்பால் 38 அதிகாரம் இருக்கும். ஒரு அதிகாரத்துக்கு 10 விதமாக 380 குறள். திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை? பொருட்பால் 70 அதிகாரம் 700 பாடல்கள். திருக்குறளில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை 14,000. திருக்குறளில் காமத்துப்பாலில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை 25 இருக்கும். இன்பத்தமிழ் பண்ணுங்க 25 இருக்கும். 250 குறட்பாக்கள் இருக்கும். தமிழ் எழுத்துக்களில் 247இல் திருக்குறளில் இடம்பெறாத எழுத்துக்கள் எத்தனை? 37 எழுத்து இடம்பெற்றிருக்காது. மீதி 210 எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் G.U. போப். யார் காலையில் கண் விழித்ததும் முதலில் திருக்குறளை படித்தனர்? விக்டோரியா மகாராணி. திருக்குறள் முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். இயல் என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளன? 8 குறட்பாக்களில். திருக்குறளை தமிழ் தாயின் உயர்நிலை என்று புகழ்ந்து போற்றியவர் யார்? தமிழ் தாயின் உயர்நிலை என்று போற்றியவர் பாரதிதாசன். திருக்குறளில் பாயிரம் என்னும் இயலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 4. தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? கன்னியாகுமரி. திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து என்ன? நீ. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே விதை? குன்றி மணி. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரம் பனை மற்றும் மூங்கில் இடம்பெற்றிருக்கும். உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் எது? சுழன்றும் இயற்பின்னது உலகம். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் சிறப்பு பெற்ற நூல் எது? அறநூல்கள் மொத்தம் 11 அறநூல் இருக்கும். 17 கீழ்கணக்கு நூல் இருக்குது. 18 நூலில் 11 அறநூல்கள் இருக்கும். அதில் ஒன்று திருக்குறள். அதுலேயும் ஒன்று திருக்குறள் இருக்கும். அது உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. திருக்குறள். திருக்குறள் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? 107 மொழியில் மொழிபெயர்த்திருப்பாங்க இது வரைக்கும். வாக்கியம் 1. திருக்குறள் உலகிற்கு பொதுவான அறங்களை கூறுவதால் உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது. வாக்கியம் 2. திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ரெண்டுமே சரி. 17 கீழ்கணக்கு நூலை சேர்ந்தது தான். வாக்கியம் 2மே சரி.
மோர்ந்து பார்த்தால் வாடிவிடும் மலர் எது? அனிச்ச மலர். தெய்வ நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். வினையால் வினையாக்கி கோடால் நனைவுகள் யானைக்கால் யானையை தற்று என்ற குறள் பயின்றுள்ள அணி என்ன? வேற்றுமை அணி. சமன் செய்து சீர்தூக்கின் கோல் போல் அமைந்த ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி என்ற குறளில் பயின்றுள்ள அணி என்ன? ஓமை அணி. வழியில் நிலையமம் உள்ளுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மோய்ந்ததற்று என்ற குறளில் பயின்றுள்ள அணி என்ன? இல் பொருள் ஓமை அணி. கல்லாதார் பயனில்லாத களநிலம் போன்றவர் என்று கூறியவர். இங்கே நான் இந்த களநிலத்தில் பாரதிதாசன் கொடுத்துருக்கக்கூடாது. திருவள்ளுவர் பாரதிதாசன் 2 பேருமே கலர் களநிலம் அப்படின்னு சொல்லுவார். வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல கெடும் என்ற குறளில் பயின்றுள்ள அணி என்ன? ஓமை அணி. கடல் ஓடா கால்வாய் நெடுந்தேர் கடலோடும் நாவாய் ஓடா நிலத்து என்ற குறளில் பயின்றுள்ள அணி என்ன? பிரிதி மொழிதல் அணி. அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? அறம் 4. பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் போன்றவை திருக்குறளில் எந்த பாவில் அமைந்துள்ளது? எந்த பாவில் அமைந்துள்ளது? அறத்துப்பால். பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். அறம். அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் போன்ற ஆகிய 3 இயல்கள் திருக்குறளில் எந்த பாவில் அமைந்துள்ளது? பொருட்பாலில். 70 அதிகாரங்கள் இருக்கும். அரசியல், அமைச்சல், ஒளிபியல். களவியல், கற்பியல் ஆகிய இரண்டு இயல்களும் திருக்குறளில் எந்த பாவில் அமைந்துள்ளன? இன்பத்துப்பாலில். காண முயல்தெனில் அம்பினல் யானை பிழைத்தவேல் இயந்தல் இனிது என்ற குறளில் பயின்றுள்ள அணி என்ன? பிரிதுமொழிதல் அணி. நவில்தோறும் நூல் நயம் போலிலும் பயில்தோறும் பண்புடையர் தொடர்பு என்ற குறளில் பயின்றுள்ள அணி. ஓமை அணி. பண்பில்லான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலல்தீமை யாழ் திரிந்து அற்று என்ற குறளில் பயின்றுள்ள அணி. ஓமை அணி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குறளில் பயின்றுள்ள அணி. ஓமை அணி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்ற குறளில் பயின்றுள்ள அணி. சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல் என்ற குறளில் பயின்றுள்ள அணி. சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்து நீர் பெய்திட அற்று என்ற குறளில் பயின்றுள்ள அணி. ஓமை அணி. திருக்குறளை போற்றி எழுதப்பட்ட நூல். திருவள்ளுவ மாலை. 53 பேர் எழுதியிருப்பாங்க திருவள்ளுவ மாலை. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே பழம். திருக்குறளில் இடம்பெற ஒரே பழம் நெருஞ்சி பழம். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஒன்றின் தூண் என்ற குறளில் பயின்றுள்ள அணி. ஏகதேச உருவ அணி. ஊழி பெயரினும் தாம் பெயரால் சான்றோமைக்கு ஆளி எனப்படுவார் என்ற குறளில் பயின்றுள்ள அணி. ஏகதேச உருவக அணி. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அஃதற்று எழுவார எல்லாம் பொறுத்து என்ற குறளில் பயின்றுள்ள அணி. ஏகதேச உருவக அணி. வேலோடு நின்றான் இருள்வேல் நடுத்து கோலோடு நின்றான் இரவு என்ற குறளில் பயின்றுள்ள அணி. பிரிது மொழிதல் அணி. பண்ணின்னாம் பாடற்கினியே கண்ணின்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்ற குறளில் பயின்றுள்ள அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணி. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள் என்ற குறளில் பயின்றுள்ள அணி. சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. குன்றேறி யானைப்போர் கன்றற்றால் தன்னை தொண்டுலக செய்வான் வினை என்ற குறளில் பயின்றுள்ள அணி. ஓமை அணி. தேவர் அணையர் கயவர் அவனும் தான் மேவன செய்துலகலான் என்ற குறளில் பயின்றுள்ள அணி. ஓமை அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி. நோய் நாடி நோய் முதல் நாடி
அடிதுணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் என்ற குறளில் பயந்துள்ள அணி. சொல் பொருள் பின்வரும் நிலையணி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளில் பயந்துள்ள அணி. நிரல் நிறை அணி. அற இலக்கியம் என அழைக்கப்படும் நூல். அற இலக்கியம் என அழைக்கப்படுவது திருக்குறள். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் இங்கு அமைந்துள்ளது வேலூர். நாம் கற்றதை பிறருக்கு எடுத்துக் கூற இயலாதவரை திருவள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார்? மனம் வீசாத மலர். தந்தை மகர் காட்டும் நன்றி என்னும் திருக்குறள் படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி என்னன்னா அவையில் முந்தியிருக்கச் செய்தல். அறம் பெருகும் மொழி என திருவள்ளுவர் திருக்குறள் எதனை கூறுகிறார்? திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? இனிய சொற்களை கூறுதல். தீங்கு செய்பவரை தண்டிப்பவருக்கு உரிய வழியாக திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? நன்மை செய்தல். திருக்குறளுடைய சிறப்பு பெயர் முப்பால், பொய்யாமொழி, உலகப் பொதுமறை, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, திருவள்ளுவம், உத்திரவேதம், தெய்வ நூல் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. திருவள்ளுவர் சிறப்பு பெயர் சென்னா போதர் நாயனார், தெய்வப்புலவர், முதல் பாவலர், மாதன பங்கி, பொய்யில் புலவர், பெருநாவலர்லாம் திருவள்ளுவருக்கு சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க. இன் சொல்லால் ஈரம் அழைப்பு அறிவலாம். செம்பொருள் கண்டவற்றால் இச்சொல்லில் அலை என்பதன் பொருள் என்ன? கலந்து. முகத்தான் அமர்த்தின்று நோக்கி அகத்தானம் இன்னற்ற அறம் என்ற குறளில் அமர்ந்து என்பதன் பொருள் என்ன? விரும்பி. அல்லவை தேய அறம்பெரும் நல்வை நல்லவை நாடி இனிய சொல்லின் என்ற குறளில் அல்லவை என்பதன் பொருள் என்ன? பாவம். திறனறிந்து சேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? அறிவு முதற்று உடையவர்கள். டேஷ் எனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். அறிவு. திருமண செல்வக்கேசவரால் தமிழுக்கு கதியான இருவர் என்று குறிப்பிடப்படுவார். கதி அதலை பேருக்கு கதி. கம்பராமாயணம், திருக்குறள். கம்பர் திருவள்ளுவர், கம்பராமாயணம், திருக்குறளும். எண்ணி துணிக கர்மம். இதில் கர்மம் என்பது செயல். குடும்பம் என்னும் சொல் முதல் முறையில் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருக்குறள். திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது? திருவள்ளுவ மாலை. அறிவுற்றுள் எல்லாம் அரிதே டேஷ் பேணி தமிழ் குழல் தொடர்பு நிரப்புக. பெரியவரை. அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது? மலையை காட்டிலும் பெரியது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. என்பு என்பதன் என்ன? என்பு என்பது எலும்பு. அணு துளைக்காத கிரகமின் மாலையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது? உருசிய நாடு. இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டுவது எது? பொழுது. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்களின் எத்தனை பேர்? 53 பேர். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டுவது பொழுது என்ற குறளில் கூகை என்பதன் பொருள்? கோட்டான். ஊழி என்பதன் பொருள்? உலகம். அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? அறிவுடையார் நட்பு வளர்பிலை போன்றது. பகல் வெல்லும் கூகைக்கு காக்கை இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது என்ற குறள் உணர்த்தும் பொருள் யாது? காலத்தின் முக்கியத்துவம். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். ஊக்கமுடையான் ஒழுக்கம் பொருநகர் தாக்குதற்கு பேருதகைத்து என்ற குறள் வள்ளுவர் உரைக்கும் உவமை எது? ஆட்டுக்கிடா. தீராத இடும்பை தருவது எது? ஆராயமை ஐயப்படுதல். திருக்குறள் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது? குறிப்பறிதல். அற இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள்.
திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. அறம் 38, பொருள் 70, இன்பம் 25. திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை. அறத்தில் 4, பொருட்டில் 3, இன்பத்தில் 2. திருக்குறள் பாயிரவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. பாயிரவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 4. இல்லறவியல் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 20. துயரவியல் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 13. திருக்குறளில் ஊழியல் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. 1. அரசியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 25. அமைச்சியில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 20. திருக்குறளில் ஒளிபியல் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 13. இங்கே 20. அமைச்சியல் பண்ணக்க 20. திருக்குறளில் களவியல் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 1. திருக்குறளில் கற்பியல் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 18. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 108 கொஷின் முடிச்சிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.